கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அந்த நாள் எங்கள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை கண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவிலே ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் எங்கள் இன்ப நாள், எங்கள் இயேசுவானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் இந்த வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்பாக மனிதனாக வந்தார். அவர் சிலுவையிலே நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் ஒரு உயிரோடு எழும்பினார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் இன்று வரைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், கிரியை செய்து வருகிறார். அந்த தெய்வம் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு முறை இந்த உலகத்திற்கு இயேசு வரப்போகிறார். இதைத்தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். இயேசுவை அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இயேசுவை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறினால், அவர் 2வது விசை வரும்போது அவரோடு கூட நீங்களும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய பாவங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கும்போது நமக்கு அந்த பாக்கியமான வாழ்க்கை கிடைக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக வரும்போது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் நினச்சிக்கிறேன் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருதுங்கிறார். நம்ம பூமியில் இருக்கும்போது என்னென்ன கிரியை செய்தோமோ அத்தனை ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருடைய பேரையும் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பார். உங்கள் பேர் ஞாபக புஸ்தகத்திலும் இருக்கணும், ஜீவ புஸ்தகத்திலும் இருக்கணும். ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறவங்களுடைய பெயர்களை ஆண்டவர் வாசித்து அவர்களுக்கான பலன், அவங்க பூமியில் இருக்கும்போது செய்த காரியங்களுக்கான பலனை அவர் தருவார். நன்மை செய்து தேவனை தேடி இருந்தால் நித்திய ஜீவனும், தேவனை தேடாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தால் நித்திய நரகமும் கிடைக்கும். என்னென்ன பலனை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, மத்தேயு சுவிசேஷம் 16:27 சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தனவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 3:24 இப்படி சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
அப்போ நம்ம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக உண்மையாக இந்த பூமியில் சாட்சியாக வாழ்ந்து எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய கிரியைகளுக்கான பலன் ஆண்டவர் தருவார். நிறைய நன்மை செஞ்சுருப்பீங்க, நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, நிறைய ஆதரவு செஞ்சுருப்பீங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. இப்படி என்னென்ன செயல்களை தேவ நாம மகிமைக்காக கர்த்தருக்கென்று நீங்கள் செஞ்சீங்களோ அதற்கான எல்லா பிரதிபலனையும் தெய்வம் உங்களுக்கு தந்து அதிகமாக இந்த நாட்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். ஆனால் நீங்கள் அவர் வருவதற்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னும் காலம் இருக்குது, அப்புறம் பார்த்து கொள்ளலாம், எப்படியாகிலும் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் மாறிக்கொள்ளலாம் என்று நீங்கள் உங்களை ஏமாற்றி கடவுளை ஏமாற்றி கொண்டு இருக்காதீங்க. இன்றைக்கே மனம் திரும்பி பாவத்தை விட்டு இயேசு வண்டைக்கு வாங்க. உங்கள் கிரியைகளுக்கான நற்பலனை அனுபவிக்க இயேசப்பா உதவி செய்வாங்க. நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிரியைகளுக்கான பலனை வச்சுருக்கீங்களப்பா. நாங்கள் அந்த கிரியைகளுக்கெல்லாம் பலனை உங்கள் நாமத்தில் அனுபவிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.